உட்கார்ந்து தான் பரவாயில்ல. கண்களை மூடுங்க. கண்களை மூடின உடனே சார் இப்ப சொல்றது மட்டும் நீங்க நினைக்கணும். கண்ணை மூடுங்க. முதல்ல உங்களை பத்த அம்மாவை நினைங்க. உங்களுடைய தாய் உங்களை 10 மாதம் சுமந்து இந்த பூமியிலே உங்களை அவதரிக்க செய்திருக்கின்றார்கள். உங்களுடைய தாயினுடைய நிலைமையெல்லாம் நினைத்து பாருங்க. கண்களை திறக்கக்கூடாது. இப்ப அதே நிலையில் என்று உங்களுடைய தகப்பனை நினைத்து பாருங்கள். உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒருவேளை நம்முடைய பிள்ளைக்காக, பிள்ளைகளுடைய படிப்புக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கண்ணில் வைங்க. கண்ணில் வச்சு இப்ப உட்காருங்க. இடத்துல உட்காருங்க. இப்ப உண்மையை சொல்லணும். யாரெல்லாம் அவங்க அப்பாவை அம்மாவை நினைச்சீங்கன்னு சொல்லீங்கன்னா, உண்மையிலே அவங்க அப்பா அம்மாவை நினைச்சவங்க கை வைத்துங்கன்னு நான் கேட்கல. ஏன்னா எல்லாருக்குமே நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒரே ஓட்டமாகத்தான் இருக்கும். இந்த வேவரிங் மைண்ட், வேவரிங் தாட்ஸ் என்று கூறுவார்கள். நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மாறிக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒருநிலைப்படுத்துவதற்காகத்தான் உடலையும் உள்ளத்தையும் ஆத்மத்தையும் ஒரே நிலைப்படுத்துவதற்காக நாம் அமர்ந்து மெடிடேஷன், தியானம் செய்ய வேண்டும். நம்மை படைத்த தாய் தந்தையரை நினைக்க வேண்டும். தாய் தந்தையரை நமக்கு அளித்த இறைவனை நாம் மறந்துவிடக் கூடாது. இறைவன் மிகப்பெரியவன். எல்லாவற்றையும் எல்லா நேரங்களிலும் எல்லாருக்கும் அளிப்பதில்லை. இதை இவரிடம் கொடுத்தால் இவர் இதனை பேணி காப்பார். இதை வைத்து இவர் பல்வேறு நிலைகளிலே இருக்கின்ற மக்களுக்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவார் என்று இறைவன் அளிக்கின்ற கொடை. அதனை நாம் எவ்வாறு பேணி காக்கின்றோம்? நாமே இறைவன் அளித்த கொடைதான். நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய ஐம்புலன்களையும் நாம் கட்டி காக்கின்ற உத்தர தூண்களாக இருக்கிறோமா என்பதை நாம் இந்த 79வது சுதந்திர தின விழாவிலே சற்று சிந்தித்து பார்க்கப்பட்டது. நம்முடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய காது, செவிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய வாய் எப்படிப்பட்டதாய் பேசுகிறது? நம்முடைய நுகர்தல், நம்முடைய நாசி நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும். நல்ல பசுமையான நினைவுகளை நினைத்து பார்க்க வேண்டும். பசுமையான புல்வெளிகளிலே நின்று அவற்றை பார்த்து ரசிக்க வேண்டும். நல்ல சொற்களை கேட்க வேண்டும். நல்ல உண்மைகளை பரிசுத்தமாய் பேச வேண்டும். இவ்வளவு காரியங்களை நாம் உத்தமமாய் செய்தோம் என்றால் நாம் நீதிமான் என்று மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. உன்னையே நீ எண்ணிப்பார். நம்மையே நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும், நாம் எப்படிப்பட்டவர் என்று. இந்த 79வது சுதந்திர தின விழாவிலே நாம் நம்மை அலசி ஆராய்ந்து பார்க்கின்றவர்களாக நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் ஒருநிலைப்படுத்தி நாம் கேட்கின்ற காரியங்கள், நல்ல காரியங்களை சிந்தித்து நல்ல காரியங்களை பேசி நல்ல காரியங்களுக்கு நம்முடைய ஐம்புலன்களையும் நாம் செலுத்துகின்ற பொழுது நாம் அடைகின்ற இலக்கை வெகு விரைவாக அடைந்து விடுவோம். முன்னேற்றத்தினுடைய முதல் படி கீழ்ப்படி. ஒருவேளை அரும்பாடுபட்டு பெற்றுத்தந்த சுதந்திரத்தை கட்டுக்காக்கின்ற உத்தரத்தூண்களாக இந்த அட்ரூட் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டுடைய பள்ளி திகழும் என்பதிலே எல்லளவேனும் சந்தேகமில்லை. உங்களை நான் வாழ்த்துகின்றேன். நீங்கள் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் துண்டாக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நானும் நான் சார்ந்திருக்கின்ற உடற்கல்வித்துறையின் சார்பிலே உங்களுக்கு 79வது சுதந்திர தின விழா நல் வாழ்த்துக்களை கூறி நன்றி நன்றி என்று நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமக்கு ரொம்ப அழகா நம்ம சுதந்திர தினத்தை பற்றியும் யோகாவை பற்றியும் சொல்லி கொடுத்துருக்காங்க சாரே, ரொம்ப நன்றி. நிர்மல் சார் ஒரு சில வார்த்தைகள் பேசுங்க சார். Good morning, God.
என்னை இங்கே கூப்பிட்ட கணேஷ் கனகா சார் நன்றி. இன்னைக்கு வந்த சீஃப் கெஸ்ட் ஆர்வின் சாருக்கு ரொம்ப நன்றி. ஒரு 2 days முன்னாடியே சாதனை கடையில் வந்து கூப்பிட்டாங்க. எனக்கு இந்த 12 வருஷம் இண்டிபெண்டன்ஸுங்கிறது ஒரு நார்மல் டே மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலாக எல்லாருக்கும் நன்றி. இங்கே இருக்கிற எல்லாரும் 5 வருஷம் எப்படி இருப்பீங்கல்ல, ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான காரணம் கணேஷ் சார் தான். நீங்கள் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன குறிக்கோள் இருக்குல்ல, அந்த குறிக்கோளோட சேர்த்து நம்மளும் இந்த மாதிரி 10 பேர்த்த பெரியாராகி கணேசாவை உருவாக்குறதுக்கு மனசு எல்லாம் வச்சுருந்தோம். டெய்லி காலைல நீங்க 3 வருஷம் நல்லா கண்டிப்பா பண்ணி ஆகணும். என்னன்னா நம்ம இன்னைக்கு இந்த நாள் போட்ட கடவுள் நன்றி சொல்லணும். இப்போ வாழ்க்கை கணேஷ் கனகராஜான சாதாரண முடியாது சாதுக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்து நம்ம இது கிடைக்க போகுதுங்கிறதுக்கு அதுவாச்சும் நன்றி சொல்லிக்கோங்க. இல்லை நல்லதே அமையும். சார் பேசுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து எல்லாருமே நம்ம ஸ்கூல்ல இந்த கொடி ஏற்றுறதுக்கு நம்ம கடந்துக்கிறதா இருந்தாலும் சரி, ஏற்றுறதுக்கும் சரி ஒரு ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு இதாக நம்ம சார் நிர்மல் சார் வந்து நம்ம ஸ்கூலுக்கு மாதம் 3000 வந்து டொனேஷன் கொடுக்குறாங்க. நம்ம ஸ்கூல் சார்பாக தேங்க்ஸ் நன்றி கொடுக்குறோம். ஒரு 1000 ரூபாய் இருந்தாலே அதை நம்ம ஏதாவது ஒரு செலவுக்கு வேணுமே எடுத்து வைப்போம். ஆனால் அவங்க வந்து அது ஒரு நம்ம ஸ்கூல் நம்ம பசங்களுக்காக மாதம் 3000 ரூபாய் ஒரு மாதமும் விடாமல் இதுவரை கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி சார். இதனை தொடர்ந்து நம் பள்ளி மாணவர்களின் சின்ன ஒரு கலை நிகழ்ச்சி ராகினி பேச்சு போட்டி. எடுத்துக்கோங்க எழுதுனா கொஞ்சம் தெளிவாக இருக்குங்களா? இளைய பாரதம் எழுதவே